இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற வாழை படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தான் சினிமாவுக்காக சில மாறுதல்களோட எடுத்திருக்கிறதா சொன்னார். இதை எப்படி படத்தில் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், படத்துடைய ஹீரோ ஒரு 13 வயசு பையன், 8ஆம் கிளாஸ் படிக்கிறான். இவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். ஹீரோ வந்து ரஜினி ரசிகன், அவன் ஃப்ரெண்டு வந்து கமல் ரசிகன். இருந்தாலும் இந்த 2 பேருமே வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இவனுக்கு 2 பேரும் ஸ்கூலுக்கு போகிறானுங்க. ஹீரோவுக்கு வந்து அவங்க கிளாஸ் டீச்சர் மேலே ஒரு இன்ஃபாக்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க மேலே அவனுக்கு கொல்ல பிரியம். அவங்கள பார்க்குறதுக்காக தான் அவன் ஸ்கூலுக்கு போகிறான்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவன் அந்த இடத்துல ஸ்கூலில் நடந்துக்குவான். இது ஒரு பக்கம் இருக்க, இவனுடைய குடும்ப கதை என்னன்னு பார்த்தா, இவனுக்கு அப்பா கிடையாது, அம்மா ஒரு அக்கா தான். குடும்ப கஷ்டம் காரணமாக அம்மாவும் அக்காவும் சுற்று வட்டாரத்தில் இருக்க வாழைத்தோப்பெல்லாம் போய் வாழை தாரை அறுத்து அதை லாரியில் லோடு ஏற்றணும். ஒரு தாருக்கு 1 ரூபா 2 ரூபான்னு கூலி கொடுப்பாங்க. ரொம்ப கஷ்டமான ஜீவிதம் தான். அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு சனி ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் லீவ் வந்தாலே பயம் வந்துடும். ஏன்னா இவனையும் குடும்ப கஷ்டத்துக்காக தார் லோடு ஏற்றுறதுக்கு கூப்பிட்டு போவாங்க. கஷ்டமான வேலைன்றதுனால இவன் சின்ன பையனாக இருக்கான், விளையாட தானே விரும்புவான். ஆனால் இந்த கஷ்டமான வேலைக்கு கூப்பிட்டு போகிறாங்களேன்னு ஒவ்வொரு நாளும் அடம் பிடிப்பான். வேறு வழி இல்லாமல் அவனை பிடிச்சி கூப்பிட்டு போயிடுவாங்க. இதுக்கிடையில் அந்த ஊரில் ஒரு புரட்சிகரமான ஒரு இளைஞன் இருக்கான். அப்புறம் அந்த ஊரில் அந்த ஒரு வாழைத்தார் வியாபாரி. இவ்வளோ தான் இந்த கதையுடைய செட்டப்பு. இதில் என்ன கதை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முழு கதையுமே இந்த படத்துடைய கிளைமேக்ஸை நோக்கி தான் நகர்த்திருக்காங்க. இந்த கிளைமேக்ஸு ஒரு ஸ்டன்னிங்கான கிளைமேக்ஸாக இருக்குது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் இந்த படத்தில். இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு வாழ்வியலை உண்மைக்கு நெருக்கமாக எடுத்திருக்காங்க. உண்மைக்கு நெருக்கமாக இந்த படம் வந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகளை தான் சொல்லணும். குறிப்பாக இந்த ஹீரோ நல்லா நடிச்சிருந்தான் அந்த சின்ன பையன். அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டாக வருவான். அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா வடிவமைச்சிருந்தாங்க. அந்த கேரக்டர் வந்து படத்தில் தொய்வு இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தது. அதே போல் ஒரு அம்மா கேரக்டர் இருக்கும். அம்மா கேரக்டர் தான் இந்த படத்தில் ஹீரோயின்னு சொல்ல முடியும். அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தையே தூக்கி தாங்கியிருந்தாங்க கிளைமேக்ஸ்லாம் சொல்லலாம். அதே போல் அந்த டீச்சர் கேரக்டரு அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அப்புறம் இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா, லோக்கல் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த உள்ளூர்காரங்களே தான் நடிக்க வச்சுருக்காங்க. எல்லோரும் அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. அவங்களெல்லாம் அப்படி வேலை வாங்கியிருந்தாங்க. குறிப்பாக அந்த கமல் ரசிகர் இருக்காங்க, அந்த பையனுடைய அம்மா ஒரு அம்மா இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து இதுக்கு முன்னே கேமராவை பார்த்துருப்பாங்களான்னு தெரியல, அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. படம் பார்க்கும்போது தேட்டரே சிரிக்கிற மாதிரி ஒரு சீன் இருந்தது. ஒரு முள்ளு குத்துற சீன் ஒன்று இருக்கும். அதில் ரஜினி கமலை வச்சு பேசியிருப்பானுங்க. அந்த சீனு ரொம்ப நல்லா இருந்தது. படத்தில் ஒரு முக்கியமான சீனில் இந்த ஹீரோ பையன் முதல் வாட்டி வந்து சாப்பிட்டு போவான். அவன் வந்து 2வது வாட்டி சாப்பிடும்போது அந்த அம்மாவுடைய நடிப்பும் அந்த சீனும் நம்மளே கதி கலங்க வச்சிடும். இந்த மக்களுடைய வாழ்க்கையை நம்ம கண் முன்னால் கொண்டு வந்து காட்டினது தேனி ஈஸ்வருடைய கேமரா ஒர்க்கும் ஒரு உறுதுணையாக இருந்தது. படத்தில் குறை அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு லவ் பேர் ஒன்று இருப்பாங்க. அந்த லவ் போர்ஷன்லாம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதே 2 பசங்க, அதே ஸ்கூலு, அதே டீச்சர் அப்படிங்கிறது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. அது ஒரு தொய்வு ஏற்படுத்திச்சு. அந்த இதை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கூல் பையன் டீச்சரை வந்து பார்க்குறான் அப்படிங்கிறது பல இடங்களில் நடக்கிறது தான். என்னதான் உண்மையாக இருந்தாலும் அது ஒரு சின்ன நெருடலாக இருந்தது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்ல விரும்புகிறோம். தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான தவிர்க்க முடியாத இயக்குனர் அப்படின்னு சொன்னால் விக்ரமன் அவர்களை சொல்லலாம். அவர் வந்து 30 வருஷத்துக்கு முன்னே ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னுடைய முதல் படம் புது வசந்தம், அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. என்னுடைய 2வது படம் பெரும்புள்ளி நான் எதிர்பார்த்த மாதிரி போல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த படத்தில் ஹீரோ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஹீரோயின் வந்து டீச்சர். இந்த ஸ்டூடெண்ட் வந்து டீச்சரை லவ் பண்ணுற மாதிரி படம் எடுத்திருந்தேன். அந்த படம் சரியாக போல. ஒருவேளை உன்னதமான உறவாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் உண்டான உறவை நம்ம கொச்சையாக காட்டிட்டோமோ அப்படிங்கிறதுனால அந்த படம் ஓடலையோ அப்படின்னு நான் நினச்சி, அதுக்கு அடுத்து எடுத்த எந்த படத்துலையுமே எந்த உறவையும் நான் கொச்சைப்படுத்தி காட்டினதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அவர் எடுத்த எல்லா படமும் பெரும்பாலான படம் சூப்பர் ஹிட் படம் தான். குறிப்பாக சொல்லப்போனால் அவர் எடுத்த சூரிய வம்சம் படம் தான் இன்றைக்கி வரைக்கும் தமிழ் சினிமாவிலேயே அதிகப்படியான ஆடியன்ஸு தேட்டருக்கு வந்து பார்த்த படம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து எடுத்த படங்கள் எல்லாமே யூ சர்டிஃபிகேட் தான் நினைக்கிறேன்.
அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு டைரக்டர். அவர் சொன்ன விஷயம் இது. இந்த படத்தில் கூட அந்த பையன் நடந்துக்கிட்ட விஷயத்தெல்லாம் ஒரு லிமிட்குள்ளே தான் வச்சுருந்தாங்க, எல்லையெல்லாம் மீறலை. இருந்தாலும் அது ஒரு கொஞ்சம் உறுத்தலாக தான் இருந்தது. என்னதான் படத்தில் சில குறைகளும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து நம்மளை கலங்க வச்சிருச்சு. அந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸை பண்ணிட்டாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் இந்த ஸ்கூல் போர்ஷனை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தி இந்த லவ் போர்ஷனையும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தியிருந்தாங்கன்னா இந்த படத்தை சூப்பர் படம் அப்படின்னே சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா உண்மைக்கு நெருக்கமான ஒரு வாழ்வியலை படமாக எடுத்திருப்பாங்க. இந்த கிளைமேக்ஸ் உங்களை கலங்கடிக்கும்.